வணக்கம். இந்த பூஜை ரூம் 10 நாம் ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம். அதில் முதல் தரமாக இருக்கக்கூடிய பூஜை ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு ஈசான மூலையில் அமையக்கூடிய பூஜை ரூம் முதல் தர பூஜை ரூம் ஆகும். இப்போ இந்த பூஜை ரூம் ஏன் முதல் தரமாக இருக்கக்கூடியது என்று பார்த்தால், வடகிழக்கு அதாவது ஈசன் வரக்கூடிய வழி, கடவுள் வரக்கூடிய நல்ல ஆற்றல் வரக்கூடிய பகுதி தான் அந்த வடகிழக்கு ஈசான மூலை. இந்த வடகிழக்கு ஈசான மூலையில் பூஜை ரூம் வைத்தால் மிக மிக நல்லது. அது எந்த பகுதியாக இருக்கக்கூடிய நிலவாசப்படியாக இருந்தாலும் சரி, ஈசான மூலையில் அமைய பெற்ற பூஜை ரூம் நம்பர் 1 தரமாக இருக்கும். ஏன்னா ஒரு கோவில், அதாவது ஒரு கோவிலில் மூலஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய கருவறையில் எவ்வாறு இருக்கிறதோ அதை போல் நம் வீட்டில் ஈசான மூலையில் பூஜை ரூம் அமைத்தால் அதற்கு ஈக்குவலாக நாம் பாதுகாக்க, அதாவது பயன்படுத்த வேண்டும். பூஜை புனஸ்காரம் பயன்படுத்த வேண்டும். அப்ப எவ்வாறு பூஜை புனஸ்காரம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால், கோவிலில் 2 வேளைகள் பூஜை செய்கிறோம், காலை மாலை. சில கோவில்களில் முக்கால பூஜையும் நடைபெறும். அவ்வாறு நம் வீட்டில் அமையக்கூடிய அந்த பூஜை ரூமை நாம் பயன்படுத்தினால் நல்லது. ஆனால் அதை நாம் கடைபிடிக்க முடியாது. அதற்காகத்தான் ஈசான மூலையில் பூஜை ரூம் அமைப்பதில்லை. இந்த காரணத்தால் தான் ஈசான மூலையில் பூஜை ரூம் அமைப்பதில்லை. சரி, ஈசான மூலையில் குழந்தைகளுக்காகவும் முதியோர்களுக்காகவும் படுக்கை அறையாக பயன்படுத்தலாம். ஏன்னா ஈசான மூலையில் இறைவன் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது, இறைவன் உள்ளே வரக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அப்ப நல்ல ஆற்றல் அந்த பகுதியில் உள் நுழையக்கூடிய தன்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பகுதியில் குழந்தைகள், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பறை அமைக்கலாம். இல்ல வயதான முதியோர்கள் அந்த இடத்திலே தங்கும்படியாக இருந்தால் அந்த பகுதி அவங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். வயதானவர்கள் உடல் ரீதியாக பாதிப்பு இல்லாமல் அவங்க நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நோய் நொடிகள் இருந்தாலும் அந்த பகுதியில் விளையக்கூடிய தன்மையாக இருக்கும். 3வது, அந்த ஈசான மூலையில் புது தம்பதிகள் தங்கக்கூடாது. ஈசான மூலையில் அமையக்கூடிய பெட்ரூமாக இருந்தால் புது தம்பதிகள், அதாவது புது தம்பதிகளாக இருந்தால் தாம்பதிய சுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்கக்கூடாது, படுக்கக்கூடாது. இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த தவறை செய்து வருகிறார்கள். ஏனால் இறைவன் வரவழி என்பது கடவுள் பிரதானமா இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல் ஒளிக்கதிர் வரக்கூடிய தன்மையும் அதே பகுதியில் தான் இருக்கிறது. அந்த பகுதியில் தாம்பதிய சுகம் இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியில் அமையக்கூடிய பெட்ரூமில் படுக்கக்கூடாது. குழந்தைகள் படுக்கும் அறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். முதியோர்கள், அதாவது தாம்பதிய சுகத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய முதியோர்கள் அந்த பகுதியில் தங்கலாம். நன்றி.